எடப்பாடி தொகுதியில் விஜய்க்கு டிமிக்கி கொடுத்த வேட்பாளர். ஜெயலலிதா பாணியில் அதிரடி முடிவெடுத்த விஜய். தமிழக அரசியல் களத்தில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள நடிகர் விஜய்க்கு ஒவ்வொரு நாளும் சோதனை காலம்தான். அவர் 234 தொகுதிகளுக்கும் எப்படி வேட்பாளரை நிறுத்தப் போகிறார் என்கிற சந்தேகத்துடன் பார்த்தவர்களுக்கு அதை செய்தும் காட்டினார். அதே சமயம் பலரும் என்ன சொன்னார்கள் என்றால், நிச்சயமாக இப்படி வேட்பாளராக நிற்பவர்களில் வேண்டுமென்றே சிலர் விண்ணப்பத்தை சரியாக நிரப்பாமல் அந்த தொகுதியில் போட்டியிட முடியாத ஒரு நிலையை கட்சிக்கு ஏற்படுத்துவார்கள், அல்லது திமுக அதிமுக ஆகிய கட்சிகளிடம் விலை போய்விடுவார்கள். இதையெல்லாம் விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்கிற சந்தேகம் பலருக்கும் எழுந்தது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக எடப்பாடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அருண்குமார் என்பவர் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் முன்மொழிந்தவர்களை உறுதி செய்ய முடியாத காரணத்தால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அதே சமயம் அவர் வேண்டுமென்றேதான் இப்படி செய்தார் என்றும், அவர் அதிமுகவிற்கு விலை போய்விட்டார் என்றும் சொல்லப்பட்டது. ஆதவ் அர்ஜுனா கூட அவரை கருப்பு ஆடு என்று விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் தொகுதியில் தவிக சார்பில் ஒரு வேட்பாளர் இல்லாதது விஜய்க்கு மிகப்பெரிய குறையாக தோன்றியது. அதனைத் தொடர்ந்து அதே தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பிரேம்குமாருக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதாக அறிவித்துள்ளார் விஜய். அதாவது, பிரேம்குமாரும் ஒரு காலத்தில் விஜய் ரசிகராக இருந்து அவரது நற்பணி மன்றத்தில் நிர்வாகியாக செயல்பட்டவர்தான். அந்த வகையில் இவர் நம்ம ஆள்தான், இவரையே நமது கட்சி சார்ந்த நபராக நினைத்து தவிகவினர் அனைவரும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், இவரை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பிரேம்குமாரின் சின்னம் தொலைக்காட்சி பெட்டி. அதனால் இந்த தொகுதியில் மட்டும் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். விஜய் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஆதரித்தது போல ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தி வெற்றி பெற்றார் என்பதையும் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். அதாவது, கடந்த 2001 புவனகிரி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் புவனகிரியில் சுயேட்சையாக வாழைப்பழ சின்னத்தில் போட்டியிட ஒரு வேட்பாளரை தான் ஆதரிப்பதாக அறிவித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தொண்டர்களுக்கு வேண்டுகோள் வைத்தார் ஜெயலலிதா. அதன் பிறகு அந்த சுயேட்சை வேட்பாளரை அதிமுக தொண்டர்கள் வெற்றி பெற செய்தனர். அதே பாணியில்தான் தற்போது விஜய் ஒரு சுயேட்சையை தனது கட்சிக்கு தேர்ந்தெடுத்துள்ளார். இவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.